தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், அன்பில் சிறந்தவன், ஆற்றலில் வல்லவன், இன்னலை தீர்ப்பவன், ஈகை குணம் கொண்டவன், உத்தம தலைவன், ஊருக்கு உழைக்கின்ற தலைவன், எளிமையின் நாயகன், ஏழைகளின் காவலன், ஒருமைப்பாட்டுக்கு சொந்தக்காரன், ஓயாது உழைப்பவன், இவையெல்லாம் நம் புரட்சி கலைஞருடைய எது சொன்னாலும் தகும். அப்படி அவர் உருவாக்கிய இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மக்கள் உரிமை மாநாடு 2.0 அதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி கலைஞருடைய மறு உருவமாக திகழ்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், வாழ்நாள் சாதனையாளர், புரட்சி பெண்மணி, நம்முடைய புரட்சி அன்னியார், நம்ம எல்லாம் அண்டையாக வளர்த்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய காவல் தெய்வம் அன்னியார் அவர்களே, அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்களே, கழக பொருளாளர் எல்கேஎஸ் அவர்களே, தலைமை செயலாளர் பார்சாதி அவர்களே, கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, ட்ரிபிள்எஸ் அவர்களே, சுபா ரவி அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, உயர்மட்ட உறுப்பினர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, மாநில அணி நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, இங்கே பெருந்தராக கூடியிருக்கின்ற கேப்டன் என்ற ஒரு நாமத்தை மட்டும் தன் உணவிலே உயிரிலே ஏற்றி இந்த மாநாட்டிற்கு எந்த எதிர்பார்ப்பு முன்னால் வருகை தந்திருக்கின்ற கேப்டனுடைய அன்பு தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நிறைய பேசலாம், ஏன்னா இப்ப பேசணும்னு அவசியமே இல்லை. கேப்டன் இருந்தவுடனே நம்ம எல்லாம் திக்கு மாடி போனோம், என்னடா பண்ண போறேன்னு. ஆனால் கேப்டன் பின்னாடியே அவருடைய மறு உருவமாக, மறு பிம்பமாக நம்மளை ஆட்கொண்டு நம்ம எல்லாம் வழி நடத்துச்சுன்னா கழக பூஜை புரட்சி அன்னியார் வந்துட்டார். இந்த அவர் நடத்துகிற முதல் மாநாட்டில் அன்னியார் பெண்படியாக இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, இரும்பு பெண்படி கழக பொதுச் செயலாளர், இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி, எதற்கும் அஞ்சாதவர், புரட்சி கலைஞருடைய தர்ம பத்தினி, அவருக்கு பிறந்த இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன். அவர் பேசினவுடனே என் பயம்லாம் போயிடுச்சு. வராரு வராரு வராரு, புரட்சி கலைஞர் வந்துட்டார், யா நம்ம ஏன் பயப்படலாம் சொன்னார் பாரு. பேரை பேசுறேன், இந்த யூடியூப் பற்றி நான் பேசினா நிறைய பேசலாம். உங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஒன்று சொல்றேன், என்ன முடிவெடுத்தாலும் நம்ம கட்சி நலன் கருதி தான் முடிவெடுப்பாங்க. கிணத்துல குதினா கூச்சுரு, அது நாங்கள் அன்னியார் பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த யூடியூப்ல வரான் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாநாட்டு மூலியமாக சொல்கிறேன், உனக்கு ஆண்மை இருந்தால் உன் நம்பரை போடுறான், உன் பேரை போடுறான், அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தொண்டன் அவன் வீட்டை போது அவனை தூக்கி ஆட்டி அப்பதான் அடங்குவான். டிபேட்ல பேசுறான், நிறைய பேசுறான். ஒருத்தன் பேசுறான் குரு பூஜை, ஏடா குரு பூஜை நாங்கள் நடத்துகிறோம், கொப்ப ஒன்று காட்சியில் நடத்துகிறோம், இத்தனை லட்சம் தொண்டன் இருக்கிறாடா, இத்தனை லட்சம் தொண்டன் மற்ற கட்சியில் பார்க்குறல, இந்த டிபேட்டில் அதை பேசு. அந்த தொண்டனுக்கு எப்படி கொடுத்துறான், காசு கொடுக்குறான், கட்டி கொடுக்குறான், வண்டி ஏற்பாடு பண்ணுறான். ஆனால் எல்லாம் சொன்னாங்க, நம்ம மாவட்ட கூட சொன்னார், புளியாதரை கொண்டாரா, கட்டிச்சோறு கொண்டாரா, பிரியாணி கொண்டாரா, இதெல்லாம் அவன் ஒழிச்சு சம்பாதிச்ச காய்ச்சல அவன் கொண்டாரான். அதனால சாப்பிட்டு மாநாட்டுக்கு வருவான். ஆனா நீ கொடுக்கிற தொண்டன் பிரியாணி கொடுத்தா ஓடி போயிடான்ட்டு கூட்டம் முடிஞ்ச வாட்டி போகும்போது தான் கொடுப்பேன். அதான ஓ கட்சிக்கு கேப்டன் கட்சிக்கு வித்தியாசம். ஆகையினால இந்த டிபேட்ல பேசுறீங்களே, ஒருத்தர் சொல்றான் 2016 நாம் தோல்வி தவற விட்ட உடனே கட்சி கழிச்சிருந்தாங்களாம். ஏடா உனக்கெல்லாம் ஏதோ அறிவு இருக்குதா? தமிழ்நாட்டில் 218 லெட்டர் பேடு கட்சி இருக்குது, அவனை போய் கலான்னு சொல்றா? ஏன்னா தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சிரா, வரலாறு எங்களுக்கு தெரியா, பேச நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? 2006 மாற்றம் வேணும், அதிமுக திமுகவுக்கு மாற்றம் வேணும்னு
தனித்து நின்றாரு. 2011 நாங்கெல்லாம் கூட இருந்து எம்எல்ஏ போகணும் அப்படி சொன்னதெல்லாம் கூட்டணி வச்சாரு. அந்த கூட்டணி என்ன நினைச்சு உள்ள போன மாவட்ட செயலாளர் எங்களுக்கு தெரியும், எங்க எம்எல்ஏங்களுக்கு தெரியும். ஆகவே 2016 மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாரு. மக்கள் ஏத்துக்கல. அதில் ஓட்டு குறைஞ்ச உடனே உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. நீங்க பேசுறீங்க 2 கட்சி, உங்களுக்கு ஓட்டு குறையிலையா? கலைஞர் இருக்கும் போது ஓட்டு தான் இப்போ இருக்குதா உங்களுக்கு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த ஓட்டு தான் இப்போ உங்களுக்கு இருக்குதா? எங்களுக்கு மட்டும் குறைஞ்சு போச்சுக்கிற எல்லா கட்சிக்கும் சோதனை காலம் வரும். அந்த மாதிரி எங்களுக்கு மக்கள் நல கூட்டணி. ஆனால் இன்றும் கூட இந்த புரட்சி கட்சியின் திருநாமத்தை தன் உணர்விலும் உயிரிலும் ஏற்றிக் கொண்டு இங்கே வந்திருக்கின்றான லட்சம் தொண்டன் எந்த கட்சியில் இருக்கிறான்? நீங்க எல்லாம் போடுறீங்க. அதை செஞ்சா அரசு விழா எடுத்தா தாலிக்கு தங்க கொடுத்த சோறு போட்ட ஏடா டே என் தலைவர் செஞ்ச உதவி வேணா செஞ்சுக்கிறீங்களா? தான் உழைத்து சம்பாதித்த படத்தில் உழைத்து சம்பாதித்துல வாரி வழங்குறத விடிய விடிய பேசலாம். அதே போல அவர் வழிவந்த தொண்டன் அவர் உழைத்து சம்பாதித்துல இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறார். உலகக்கும் இந்த ஊடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், தயவு செய்து உண்மையை பாருங்க. எங்க கட்சி தொண்டன் பார் இப்படி வந்திருக்கிறா, இந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வந்திருக்கான். எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க, உங்களை வாழ வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.